ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சக்திவேல் என்ற நபருக்கு நடந்த திகில் சம்பவத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி அமானுஷமான விஷயங்களை தெரிஞ்சுக்க சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதே இல்லை. ஸோ அதனால் மட்டும் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அமானுஷமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால், உங்களுக்கு நடந்திருந்தால், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நடந்திருந்தால், இந்த மாதிரி கதையை எங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜில் சென்ட் பண்ணுங்கள். வாய்ஸில் சென்ட் பண்ணாலும் சரி, டெக்ஸ்ட்டில் சென்ட் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக நம்ம சேனலை போஸ்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சக்திவேலை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்க. இவர் காலேஜ் இப்போ தேர்ட் இயர் படிச்சுட்ருக்காரு. அவர் குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே அவங்க குடும்பத்தில் அவங்க அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் தங்கச்சி, அப்புறம் சக்திவேலுங்க. ஒரு கிராமத்தில் தாங்க இவங்க வீடு இருக்குது. ஒரு நார்மலான வீடு, சிங்கிள் ஹவுஸ் தான். தனியாக வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. சக்திவேல் பொறுத்த வரைக்குமே இவர் எப்படின்னாங்க என்ன தான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தாலும் இவர் கிரிக்கெட் மேலே பைத்தியங்க. கிரிக்கெட் பைத்தியம்னு சொல்கிறத இப்போ காலேஜ் நடந்துகிட்ருக்கு, ஒரு செமஸ்டர் எக்ஸாமே போகுதுன்னா கூட கட் அடிச்சுட்டு கிரிக்கெட் விளாட்றது தான் முக்கியம் அப்படின்னு போய் விளாட்ற மாதிரியான கேரக்டருங்க இவர். அதேமாதிரி இவர் வீட்டுக்கு தெரியாமல் கிரிக்கெட்டு விளாண்டு நிறையா கப்பும் வச்சுருக்காருங்க. சொல்லப்போனால் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு கிரிக்கெட் விளையாடுறது இந்த மாதிரி விஷயம் பிடிக்காதுங்க. அவருக்கு படிக்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறனால சக்திவேல் வீட்டில் தெரியாமல் தாங்க கிரிக்கெட் விளையாட போவார். வீட்டில் சொல்லாமல் கேட்டால் அங்கே போயிட்டேன், படத்துக்கு போயிட்டேன், ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னு போய் சொல்லிட்டு தாங்க அவரும் எப்பயுமே போயிட்டுருப்பார். ஸோ இந்த மாதிரி டைமில் தாங்க இந்த அமானுஷ விஷயம் நடந்தது. ஒரு நாள் சாட்டர்டே காலேஜுக்கு கிளம்பி காலேஜுக்கு போயிட்டுருக்காருங்க. போயிட்டுருக்கும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி, ஒரு பெட் மேட்ச் இருக்குடா கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வரியா அப்படின்னு கேட்குறாங்க. இவர் தான் கிரிக்கெட்னாவே போயிடுவார். அதனால் சரி ஓகே நானும் வரேன் அப்படின்னு அன்றைக்கி காலேஜும் கட் அடிச்சிட்றாருங்க. அவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு காலேஜ் போயிட்டாருன்னு தான் நான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் இவர் தெரியாமல் போயிட்டாருங்க. போயும் கிரிக்கெட்டும் விளையாண்டுட்ருக்காரு. காலையில் ஒரு 10 மணிக்கு அந்த கிரவுண்டுக்கு போனாங்க. 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் விளையாடுறாங்க. இதில் 2 மேட்ச்சு ஃபுல் ஓவர் 20 ஓவர் மேட்ச் விளாண்டுருக்காங்க. இந்த 20 ஓவர் மேட்ச்சில் ஒரு மேட்ச் இவங்க ஜெயிச்சிருக்காங்க, ஒரு மேட்ச் அந்த டீம் ஜெயிச்சிருக்குங்க. இது கடைசி மேட்ச் அவங்க டீம் ஜெயிக்கும் போது சக்திவேல் டீம்கிட்ட வாய் விட்ருக்காங்க. நீங்கள் அடுத்த வாரமும் எங்கிட்ட ஜெயிச்சு பாருங்கள் அப்படின்ட்டு சண்டை போடுறாங்க. ஒரு மாதிரி கை கலப்பெலாம் ஆகுது, பிரச்சனையும் வருது. அதுக்கப்புறம் இவங்களும் ஓகே நாங்கள் பார்த்துக்குறோம் மேட்ச்சை அப்படிங்கிற மாதிரி இவங்களும் பேசிவிட்டு அடுத்த வாரம் என்றைக்கு மேட்ச்சு அப்படின்னு ஃபிக்ஸும் பண்ணுறாங்க. அது பார்த்தா சண்டே வருதுங்க. சண்டே எத்தனை மணிக்கு இந்த மேட்ச்சை ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா 3 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் மேட்ச்சுங்க. 20 ஓவர் மேட்ச்சு. ஓகே அப்படின்ட்டு இவரும் வீட்டில் போய் சொல்லிட்டு பசங்களோட வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலும் கிளம்பிடுறாருங்க. எங்கள் அப்பாவும் சண்டே டைமில் எங்கே போகிற இது பொண்ணு கேட்க மாட்டார். இவர் வீட்டில் சொல்லிட்டு கிளம்பிட்டார். கிளம்பிட்டு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு இவங்க ஃபஸ்ட்டு ஒரு 20 ஓவர் மேட்ச் பிடிக்கிறாங்க பேட்டிங்கு. 20 ஓவருமே பிடிச்சி 3 விக்கெட்டு தாங்க விட்றாங்க. 3 விக்கெட்டு விட்டு 127 ரன் அடிக்கிறாங்க. 127 ரன் அடித்து அதை டார்கெட் பண்ணுங்க. இங்கே 128 டார்கெட் பண்ணால் வின்னுங்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. மழை பெய்ய ஆரம்பித்தோன்னே இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஓகே இந்த மேட்ச் அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு அடுத்த வாரமும் விட்டுட்டு எல்லாம் கிளம்பிடுறாங்க. இவங்க பேட்டிங் ஆனதோட சரின்ட்டு இவரும் கிளம்பி வந்துடுறாரு. 6:30 மணி பக்கமெல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாருங்க சக்திவேல். சாப்பிட்டுட்டு தூங்கிடுறாரு. காலேஜும் போகிறாங்க. காலேஜுக்கு போயிட்டு எப்பயும் போல் இவர் படிச்சுட்ருக்காரு. எப்பயும் போல் இப்படி கிரிக்கெட்டெல்லாம் இருக்குது காலேஜு கட் அடிச்சுட்டு இது பெட் மேட்ச்லாம் இல்லாமல் நார்மலாக அங்கேயும் இங்கேயும் போயிட்டு விளாண்டுட்ருக்காருங்க. இப்போ வர சண்டேயில் 3 மணிக்கு மேட்ச் ஆரம்பிச்சிட்றாங்க. ஆனால் இந்த டைமு மேட்ச் ஆரம்பிக்கும் போதும் மழை வர மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே அப்படின்ட்டு மேட்ச் ஆரம்பித்து பவுலிங் போடுறாங்க. ஒரு 8 ஓவர் முடியுது. 8 ஓவர் முடியும் போது இங்கே 70 ரன் கணக்கில் இருக்காங்க. ஒரு விக்கெட்டு தான் விட்ருக்காங்க அந்த டீமும். ஸோ மேட்ச் நல்லா விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. அந்த டைமில் திருப்பவும் மழை வந்துடுதுங்க. ஸோ மழை வந்தோன்னா என்னடா பண்ணுறதுன்னு திருப்பி இந்த மேட்சை ஸ்டாப் பண்ணி வச்சிடுறாங்க. திருப்பி சரி அடுத்த வாரம் விளையாண்டுக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அடுத்த வாரமும் விளையாடலாம் அப்படின்னு பார்க்கும்போது திருப்பி அடுத்த வாரமும் ஒரு 4 ஓவர் மேட்ச் பிடிச்சோன்னா திருப்பியும் மழை வந்துடுதுங்க. இந்த மேட்ச் இழுத்துக்கிட்டே போகுது. பெட் மேட்ச் வேறு கட்டியிருக்காங்க. அது இல்லாமல் சவாலும் விட்ருக்காங்க. பெட் மேட்ச் 1000 ரூபா. அந்த 1000 ரூபாங்கிறது அப்போ பெருசுங்க. இப்போ நமக்கு சிம்பிளாக கூட தெரியலாம். அதனால் இந்த மேட்ச்சை முடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு சக்திவேலும் வீட்டில் வரதுக்கு லேட்டாகவும் பசங்களோட படத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. 8 மணி ஷோவுக்கு போனோம்னா எப்படி தான் நைட்டு வரதுக்கு 11:30 அந்த மாதிரி ஆயிரும்ல. ஸோ அதனால் எங்கள் வீட்லேயும் சரி ஓகே அப்படின்ட்டு எதுவும் சொல்லலைங்க. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டை விளையாடக்கூடாது, படிக்கிறதுல மும்முரமாக இருக்கணுங்க. மற்ற டைமு ஃப்ரீடம்லாம் கொடுப்பாங்க.
அதனால் வந்து சக்தியில் அதை யூஸ் பண்ணிவிட்டு படத்துக்கு போகிறோன்னு சொல்லிட்டு கிரிக்கெட்டு மழை ஊட்டின அப்புறம் ஒரு 9 மணிக்கு மேலே விளையாட ஆரம்பிக்கிறாங்க. விளையாட ஆரம்பித்து அந்த மேட்சையும் தோத்துடுறாங்க. தோற்றதுக்கப்புறம் பெட் மேட்ச் அமௌண்ட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நார்மலாக அவங்க ஆப்போசிட் டீம் இவங்க போல் கலாய்க்கிறாங்க. அந்த கலாய்க்கிறத வந்துட்டு இவங்க எதுவும் பேச முடியலங்க. ஏன்னா இவங்க மேலே தான் தப்பு தோற்றுட்டாங்க. அப்படிங்கிறனால அவங்களும் வந்து சரி பேசுகிற வரைக்கும் பேசட்டும் அப்படின்னு கேட்டுட்டு அமைதியாக அவங்க டீம்மேட்லாம் கிளம்பிட்டாங்க. இவரும் சக்திவேலு ஒரு ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் இன்னும் 2 நண்பர்கள் வந்து உட்காந்து அங்கே தாங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. மணி ஒரு 10:30 மணி இருக்கும். ஓகே டைம் இருக்குது, 11:30 மணிக்கு வீட்டுக்கு போனால் போதும் படம் முடிச்சுட்டு அப்படிங்கிறனால வந்து சக்திவேலு இவரெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. மொத்தம் 3 பேர் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மழை வர மாதிரி இந்த மழையில் மாட்டிட்டுலாம் போக முடியாது, வீட்டுக்கு பொறுப்பே வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவரோடய இன்னொரு ஃப்ரெண்டும் கிளம்பிடுறாருங்க. சக்திவேல் வீடு வந்து ஆப்போசிட்டில் இருக்குதுங்க. இவங்க 2 வீடும் ஆப்போசிட்டில் இருக்குது, அதாவது எதிர்மறையாக இருக்குது எங்கள் வீட்டு 2 பேர். ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்ட்டு அவங்க 2 பேரும் மேலே சக்திவேல் தனியாக தாங்க வண்டியில் வந்துட்டுருக்காரு. இவர் போய் விளையாண்ட ஏரி அப்படின்னாங்க இவர் காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற இடம். காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியா வந்தீங்கன்னா காலேஜுக்கு பக்கத்துலனா காலேஜ்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்ள அவுட்டரில் எப்படின்னு ஃபாரஸ்ட் மாதிரி ஏரியா இருக்கும். அதை சுற்றி தான் வந்து அந்த கிரவுண்டு இருக்கும். அந்த கிரவுண்டு அந்த டைமில் வந்து வீதி லைட்டு இந்த மாதிரி லைட்லாம் எதுவும் இருக்காதுங்க. அந்த கிரவுண்டுகிட்ட மட்டும்தான் லைட் இருக்கும். அதெல்லாம் பசங்களாம் செட் பண்ணி வச்சுருந்த லைட்டு. சரி ஓகே இவரும் அப்படின்னு வந்து வெளிச்சத்தில் தாங்க இந்த வெளிச்சத்தில் போயிட்டுருக்கு. அந்த டைமில் சாரெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சொல்லப்போனால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே சாரெல்லாம் மாட்டியிருப்பாங்க. அவங்க அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்காங்க. இவர் போக இன்னும் கொஞ்சம் கனமாக பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. கனமாக பிடிச்சோட்டி ஒருவன் நினச்சிக்கிட்டே வந்து முன்னாடி போயிட்டே இருக்காங்க. முன்னாடியே போயிட்டே இருக்கும்போது திரும்ப இந்த மலையெல்லாம் விட்டுருது. அந்த 3 கிலோமீட்டரில் ரைட்டாக ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டிடுறாரு. 1 கிலோமீட்டர் பக்கமாக வரும்போது தான் அவருக்கு தூரத்தில் நின்று ஏதோ ஒரு பொண்ணு வந்து லிஃப்ட் கேட்குற மாதிரி கை காமிக்குதுங்க. இந்த டைமில் எப்படி ஒரு பொண்ணு வந்து லிஃப்ட் கேட்கும் அப்படின்னு வந்து அவருக்கு நல்லாவே தோணிடுதுங்க. அதுவும் இல்லாமல் அவருக்கு சின்ன வயசுலேருந்துன்னு சொல்ல முடியாது, அவன் அந்த நெகட்டிவ் சக்தி வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி அவருக்கு ஃபீல் எப்பயுமே இருக்குமாங்க. ஒரு விஷயம் நம்மளை சுற்றி எதாவது தப்பாக நடக்குது, எதாவது நெகட்டிவாக இருக்குன்னா அவருக்கு பட்டுன்னு ஃபீல் ஆயிரும். ஏன்னா அவங்க குலதெய்வ சாமி வந்து கருப்பு சாமியாங்க. எங்கள் அப்பாவும் பூசாரி, எங்கள் தாத்தாவும் பூசாரி, இப்போ இவரும் பூசாரி ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரிங்க. இது பார்த்தோன்னே அவருக்கு தெரிஞ்சது ஓகே அப்படின்ட்டு இவரும் வந்து அது கை காமிச்சிட்ருக்கு. அவர் அங்கேருந்து பார்த்துட்டே வராருங்க. வண்டி வர அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் பண்ணுறாரு. ஸ்பீட் பண்ணி அந்த வண்டி வழியிலேயே வந்துகிட்டு இருக்கும் போது அந்த உருவம் அங்கே நின்றுட்டு இருந்த உருவம் வந்து கண்டுபிடிச்சிடுச்சு போலங்க. இவன் நம்மளை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு நினச்சிச்சா இல்லை பயமுறுத்தலாம் அப்படின்னு வந்து அப்படியே அவர் நின்றுட்டு இருக்கும்போது அது காற்றுல போக மாதிரி மறையுதுங்க. அவருக்கு நல்லா தெரியுது. அவர் வண்டியே நிறுத்தலைங்க. அவர் பற்றி வேகமாக வண்டியை முறுக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு வெளியே வந்துடுறாரு. மெயின் ரோட்டுக்கு வந்துட்டு வண்டி எங்கேயுமே நிறுத்தலைங்க. டேரெக்டாக கொண்டு வந்து வீட்டில் நிறுத்திடுறாரு. வீட்டில் நிறுத்திட்டு கை காலெலாம் கழுவிட்டு எங்கள் வீட்டில் எல்லாருமே படுத்துட்டாங்க. யாரும் எதுவும் சொல்ல, நாய் மட்டும் தான் குலைக்குது எப்பயும் போல். அவரும் கை காலெலாம் கழுவிட்டு வீட்டில் வந்து ரூமுக்குள்ளே வந்து படுத்துக்கிறாருங்க. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அவருக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. அவர் நிம்மதியாக தூங்குறாரு. அடுத்த நாள் காலேஜுக்கும் கிளம்பி போயிட்டு படிச்சுட்டு வீட்டுக்கும் வராருங்க சாயந்தரமாக. சக்திவேலு என்ன நினச்சிக்கிறாரு, ஓகே அது வந்து நம்ம பிரம்மையோ இல்லை என்னவோ ஏதோ ஒரு விஷயம், ஆனால் வந்து நம்மளை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு நினச்சிட்டு அவரும் வந்து நிம்மதியாக தாங்க இருக்கார். ஸோ அது மாதிரி வீட்லேயும் இவரால் எதுவும் சொல்லவும் முடியாது. ஏன்னா வந்து நம்ம திருட்டுத்தனமாக போய் விளாண்டுட்டு வந்தோம், அதனால் இந்த மாதிரி விஷயம் நடந்தோம் சொன்னால் நீ எங்கே போனால் எது போனான்னு தெளிவாக கேட்பாங்க. ஸோ நாம் மாட்டிப்போம் அப்படிங்கிறனால அவரும் வந்து அது எதுவும் சொல்லுங்க. அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ வந்து அவரும் பெருசாக எடுத்துக்கல, ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டையும் யார்ட்டையும் சொல்லலை. சாயந்தரம் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு எப்பயும் போல் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு படிக்கிறேனுங்கிற பேச்சில் சும்மா உட்காந்து புக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. புக்கு பார்த்துட்டுன்ட்டு எப்பயும் போல் அவர் வந்து நைட்டு ஒரு 10 மணி 11 மணிக்கு அவர் ரூமுக்கு போயிடாருங்க. ரூமுக்கு போயிட்டு அவர் வந்து படுத்து தூக்கிறதுக்கு போகிறாரு. படுத்து தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் ரூமில் வந்து இப்போ லைட் நம்ம ஆன் பண்ணோன்னே டப்புன்னு யாராச்சும் ஒருத்தர் இருந்தாங்கன்னா வந்து இப்படி சல்லுன்னு அப்படி இப்படின்னு இந்த ரூம்லேருந்து இந்த கதவு அந்த மூலையிலேருந்து அந்த கதவிட்ட சல்லுன்னு வந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வந்த மாதிரி அவருக்கு லைட் போட்டோன்னே நல்லா தெரியுதுங்க. டப்புன்னு அவர் ஓகே லைட் போட்டதுக்கு ஏதோ ஒரு இதோ அப்படின்னு நினச்சிட்டு அவரும் வந்து கதவை சாத்திட்டு படுத்து தூங்குறாரு. நைட்டு ஒரு 1 மணி பக்கமாக வந்து அவர் பக்கத்தில் தலைமாட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு அவர் தலையை நீவுற மாதிரி காதை வந்து சுரண்டுற மாதிரி ஃபீல் வருதுங்க. அவருக்கு என்ன ஃபீலு அப்படின்ட்டு வந்து தலையை நீவுற மாதிரினா நம்ம கோதுற மாதிரி இல்லை,
முடியை மட்டும் இப்படி இழுத்து இழுத்து நம்ம விளாட்ற மாதிரி பண்ணோம்னா இப்படி இருக்கும், அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது இவரும் வந்து என்ன அப்படின்னு நினச்சிட்டு கண்ணை திறந்து பார்க்குறாங்க. கண்ணை திறந்து பார்த்தா ஒரு உருவம் கருகருன்னு இருக்குங்க. முடி ஃபுல்லாக அதோட முகத்தையே மூடி இருக்குது. முகையெல்லாம் வெள்ளை பவுட்ரு அடித்தா இப்படி இருக்கும், அதேமாதிரி முகம்லாம் வெட்டி இருந்து வெள்ளை பவுட்ரு அடித்து வெளுத்து போயிருக்கிறதுன்னு இவர் அரக்கண்ணால் தான் பார்க்குறாரு. திருப்பி கண்ணை மூடி திரும்பி படுத்து பிச்சுட்டு இழுத்து போத்திக்கிறாருங்க. அதுக்கப்புறமேட்டு இவருக்கு தூக்கமே இல்லை, அந்த உருவமும் திருப்பி வரலை. திருப்பி அடுத்த நாள் வந்து இவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து சொந்தக்காரன் வீட்டுக்கு போகிறோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு போயிடுறாங்க. இவருக்கு அடுத்த நாள் காலேஜும் லீவு. வீட்டில் தான் இருக்கார். அவங்க தங்கச்சியுமே வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ இவங்க வீட்டில் வந்து ஒரு நார்மலான கிராமத்து வீடு தாங்க நான் சொன்னேன். இந்த வீட்டில் வந்து கோழி, ஆடு, மாடு இதெல்லாம் வளர்த்திட்ருக்காரு. இவர் எப்பயும் போல் காலையில் அதோட வேலையெல்லாம் பார்த்துட்டு பண்ணிவிட்டு கோழிக்கு இறை போட்டுட்டு ஆடை பார்த்துட்டு கட்டுத்தறியெல்லாம் கூட்டிகிட்டு எல்லா வேலையும் பண்ணியிருக்கேன். அவங்க தங்கச்சி வந்து வீட்டில் சமைச்சு எல்லாம் பார்த்துக்கிறாங்க. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. நைட்டு வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணும் போது எங்கள் அப்பா அம்மா வர்றதுக்கு வந்து லேட் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு. நான் வர்றதுக்கு நைட்டு வர முடியுமான்னு தெரியல, எங்கள் மழை பெஞ்சிட்ருக்கு, பாட்டி வீட்லேயே இருந்துட்டு காலையோட சீக்கிரமாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீயும் தங்கச்சியும் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அப்படின்ட்டு வந்து இவரும் பெருசாக எதுவும் எடுத்துக்கலாங்க வந்துட்டு. ஆனால் அந்த நைட் நடந்ததை மட்டும் யோசிச்சுட்டு ஓகே அந்த மாதிரி எதுவும் நடக்காது, நம்ம சாமி கும்பிட்டு நீர் வச்சுட்டு படுத்துக்கலாம் அப்படின்ட்டு அவரும் இருக்கார். இந்த டைமில் நைட்டு ஒரு 10 மணி ஆனால்னா எங்கள் தங்கச்சி வந்து ரூமில் படுத்து தூங்கிறாங்க. இவர் ஹாலில் படுத்துக்கிறாரு. ரூமில் படுத்து தூங்கலை, ஏன்னா தங்கச்சி இவர் மட்டும் இருக்கிறதுனால இவர் ஹாலில் படுத்து டிவி வந்து ஓடிட்டு தாங்க இருக்குது. அப்போயும் கிரிக்கெட் மேட்ச் தான் பார்த்துட்ருக்காரு. இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச்சு சம்திங் எதுவும் சொல்லியிருந்தார், பழைய மேட்ச் அது பார்த்துட்ருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு வெளியே வந்து கோழி, ஆடு இதெல்லாம் கத்துற சவுண்டு நல்லா கேட்குதுங்க. இப்போ கோழினா வந்து யாராச்சும் வந்து பிடிக்க வந்தாவோ இல்லை துரத்துனாவோ தான் கோழிங்க வந்து கத்தும், இல்லை நாய் துரத்தலாம். அதேமாரி ஆடு கத்தினாலும் வந்து ஏதோ ஒரு அதுக்கு ஏதோ அபாயகரம் வருது அப்படிங்கிற மாதிரி தான் கத்தும். ஸோ இவரும் யாராவது திருட வந்துட்டாங்களா, நாய்க்கு வந்துருச்சு அப்படின்னு வந்து வெளியில் போட்டு டார்ச் லைட் எடுத்துகிட்டு போய் செட்டில் பார்க்குறாருங்க. அந்த இடத்துலலாம் வந்து ஆடுங்க கோழி இருக்கிற இடத்துலலாம் லைட் இல்லைங்க. ஸோ டார்ச் லைட் அடித்து தான் பார்க்கணும். இவரும் வெளியே போய் பார்த்துட்டு பார்க்குறாரு, எதுவுமே இல்லை. கோழி, ஆடு எல்லாமே அமைதியாக படுத்து ஒரு இடத்துல அசை போட்டுட்ருக்க ஆடு, கோழி படுத்து தூங்கிட்டு இருக்குங்க. நம்ம வெளியே வரதுக்குள்ளேயே கோழி, ஆடெல்லாம் அமைதியாக வச்சு அதுக்குள்ளேயே தூங்குதுங்க எல்லாம் அப்படின்னு பார்த்துட்டு அவரும் ஆச்சரியமாக திருப்பி வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுறாருங்க. வந்துட்டு இந்த டைம் கதவை லாக் பண்ணிட்டு மேலே வந்து லாக் போட்டுறாரு, டோரை இது பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமேட்டு திருப்பியும் வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம் டைமில் திருப்பியும் கோழிலாம் கற்றுதுங்க. இந்த டைம் ஆடு கத்தலை. ஒரு கோழியை பிடிச்சி வந்து நம்ம கரகரன்னு கையில் வச்சு சுற்றினா எப்படி வாழ்னு கத்தும், அந்த மாதிரி அது கத்திக்கிட்டே இருக்குங்க. இவருக்கு வந்து யாரோ கோழி பிடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுங்க. இவர் வந்து வேகமாக லைட்டு வெளியே போட்டு வெளியே போய் பார்க்குறாரு. கோழி எதுவுமே கத்துற சவுண்டு இல்லை. ஆனால் வந்து கோழி செட்டுக்கு இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு உருவங்க கருப்பாக வந்து சிவப்பாக வந்து நின்றுட்டுருக்குது. இவர் பார்த்துட்றாரு. இதை பார்த்துட்டு இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க. வேகமாக உருவன்னு ஓடி வந்து ரூம் டோரை சாத்திடுறாரு. இதோட கண்டினியூ வீடியோ வந்து நாளைக்கு போடுறேங்க. ஏன்னா வந்து ஃபுல் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஏன்னா யாரும் ஃபுல் வீடியோ பார்க்க மாட்டீங்க. யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். சேனலை மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரும் வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி பார்க்குறதில்ல. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நாளைக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல் வீடியோ கண்டினியூவாக பார்க்கலாம்.